ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு 30 இன்ச் சைஸு உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸை தான் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. இவங்க வந்து கிராஸில் போடுறாங்க. இதில் வந்து ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு பக்கம் வந்து ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எப்படி ஷோல்டர் லூஸ் வராமல் நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். மடிச்சடிக்க கோடு. இதோட கேப்பு 1.5 இன்ச் இருக்கும். இப்போ ப்ளவுஸை வந்து 4 மடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நல்லா சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம இந்த கோட்டு மேலே ப்ளவுஸை வைக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ளவுஸை வந்து நேர் கட்டிங்கா க்ராஸ் கட்டிங்கா அப்படின்றத பார்க்கணும். இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் போட்டாலே நல்லா தான் இருக்கும். இடுப்பு, கழுத்து, ஷோல்டர், இந்த இடம் ஆர்ம் ஹோல், செஸ்ட்டு. இப்போ ப்ளவுஸை எடுத்துடலாம். பேக், அதாவது பேக் சைடு உள்ள உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உயரம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸினுடைய உயரம் 11.75 இருக்குது. 1/2 இன்ச்சு தையலுக்காக. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2.75 இருக்குது. இந்த இடத்துலையும் 2.75 மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் கழுத்து வரைகிறதுக்கு. அதே மாதிரி ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு 5.25 இருக்குது. இந்த 5.25 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கோடு. இந்த இடத்துல 1/4 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு கோடு. இப்போ செஸ்ட் அளவு எவ்வளவுன்றதை நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இதில் வந்து 7.75 இருக்குது. அப்போ நம்ம 7.75 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கோடு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு. இப்போ ஆம் ஹோல் வரையணும். ஆம் ஹோல் வந்து இப்படி தான் வரையணும். ஆம் ஹோல் வரைஞ்சிட்டு செக் பண்ணிக்கணும். ஆம் ஹோல் கை கரெக்டாக இருக்கா, ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம பேக் பார்ட் மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கழுத்தை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணலாம்.
இந்த இடத்துல வச்சுட்டு கழுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. கழுத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எந்த இடத்துல சிசர் கட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவு துணியை 4 மடிச்சுட்டு கீழே ஒரு கோடு தையலுக்கு இது மேலே ப்ளவுஸினுடைய கை ஸ்லீவை வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் உயரம் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு வளைவு போட்டுக்கலாம். இப்போ கையை கட் பண்ணிடலாம். கைக்கு உள்வளைவு எடுத்துக்கலாம். உள்வளைவு எடுக்கும்போது அப்படியே இன்னொரு அதாவது இந்த 2 கிளாத்லாம் எடுக்கணும். இன்னொன்னையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு கிராஸில் தான் போட போகிறேன். இப்போது இந்த இடத்த நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா செக் பண்ணியாச்சு. இப்போது இதை கிராஸில் இப்படி போட்டுக்கலாம். கிராஸில் போட்டுட்டு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ரொம்பவுமே சிம்பிளாக நம்ம இந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே நம்ம கொண்டு வந்தால் போதும். இப்போ இந்த இடம் வந்து இந்த கோடு வரைக்கும் இந்த கழுத்து வந்து வரணும். இது வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸு. கழுத்தை சரியாக வச்சுக்கணும். இப்போ இது வரைக்கும் வருது. கழுத்து வந்து டேப்பால் ஒரு தடவை மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத. நாலு இன்ச்சு இருக்குது ஃப்ரண்ட்டு. முன்கழுத்து 4 இன்ச்சு இருக்குது. இப்போ கரெக்டாக தான் நம்ம கழுத்து மார்க் பண்ணிடணும். இதுக்கு ஒரு வளைவு, முன்கழுத்துக்கு ஒரு வளைவு. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டி வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்குது, பட்டி ஜாயின் பண்ணுற இடத்து வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். 3.25 இன்ச்சு இருக்குது. ஸோ அதோட 1 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4.25 இன்ச்சு இங்கே வருது. இந்த இடத்துல 4.25 இன்ச்சு வருது. இப்போ சைடு பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணால் 2 இன்ச்சு வருது. இப்போது நான் சைடில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிராஸ்
கிராஸ் வந்து எவ்வளோ உயரம், முன்கப்பு உயரம் எவ்வளவு அப்படின்றத நம்ம இதிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்த வச்சுட்டு ஃப்ரண்ட்டு டாட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு கப்பு உயரம். இப்போது பேக் பார்ட்டை எடுத்துடலாம். இப்போது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் மூணையுமே சேர்த்துக்கலாம். ஆம்போலுக்கு உள்வளைவு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குவோம். 7.25. இப்போ இதில் நம்ம ஒரு சிசர் கட் கொடுக்கலாம். இப்போது பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பட்டி கட் பண்ணுவோம். பட்டி பீஸ் வந்து இப்படி வச்சுட்டு கீழே ஒரு கோடு மடிச்சடிக்க 1 இன்ச்சு விட்டு சைடில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதோட மொத்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 2.25 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து 3/4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, அதனால் 3/4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க டாட்டு. 3/4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓ டாட்டு இதுதான் டாட். அளவு ப்ளவுஸை வச்சு டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்படி தான் டாட்டு மார்க் பண்ணணும். அப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 2.5, இந்த இடம் 6.25. அப்போது 2.5, 6.25. சைடில் 2 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது. இப்போ பட்டி வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷேப்பாக கொடுக்க தேவையில்லை. அப்படியே நம்ம கொண்டு போனால் போதும். லைட்டாக ஃப்ரண்ட்டில் பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இதில் 2 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம இதுலேயும் ஒரு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஷேப்பாக வேண்டாம். பட்டியாக கட் பண்ணிடலாம். பட்டி பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்படி தான் வந்து ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.